அப்போ தான் யார்கண்ணனோட உழைப்பு, அவருடைய எழுத்து திறமை எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அவர் பயன்படுத்தி வந்தேன். அது மட்டும் இல்லாமல் யார்கண்ணன்னா ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு இயக்குனர். எப்படின்னா, நாங்கள் இப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா, இப்போ நாங்கள் டைரக்டராக உருவாக்குறோம். நாங்கள் கூட வந்து சரி இப்போ டைரக்ட் பண்ணுறோம், அதில் ஒரு இதை விட நம்மக்கிட்ட இருக்கவங்க வந்து ஒரு கொஞ்சம் பேர் டைரக்டர் ஆக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம டைரக்டர் யூனியன்லேருந்து ஒரு 50 பேருக்கு வேறு வேறு இடத்துல வந்து சான்ஸ் வாங்கி கொடுத்து அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு 25 படங்களில் மிகச்சிறந்த படங்களை தேர்ந்தெடுத்து அதுலேருந்து ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் நடிக்கலாம், அவங்களாம் ஒரு அவார்டு கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணி அந்த ஒரு சிறந்த நடிகைக்கு ஒரு அவார்டு கொடுத்தோம். அந்த அவார்டை வாங்க வரும்போது தான் எனக்கு வந்து அது யார்கண்ணனோட மகள்னே தெரியும். எனக்கு மகேந்திரன் சார் மேலே இப்படி ஒன்று ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு லவ் மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தை பெற்று ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் இருந்தேன். அப்போ தான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து பெண்கள் ஒப்ளைஜ் பண்ணாதான் வேஷங்கிற மாதிரி ஒரு பரிமாணத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அப்போ மகேந்திர சாரை போய் நான் பார்த்த உடனே எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு ஒரு வேஷம் கொடுத்தாரு. அந்த நன்றியை வந்து என்னால் மறக்கவே முடியல. அப்போ அவர் வீடு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பெரிய ப்ரொடியூசராக மாறினேன். அப்போ அவர் வீடு ஜப்திக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே நிஜமான உயரங்கள் அப்படின்னு ஒரு சீரியல் நான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். உடனே அவரை கூப்பிட்டு அவரை கொடுத்து அந்த வீட்டை வந்து காணிக்கையாக நான் வந்து என்னால் மீட்டு கொடுக்க முடிஞ்சது. அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் வந்து கவர்மெண்ட்டோட அஃபிலியேஷன் வாங்கி வச்சுருக்கேன் காலேஜுக்கு. ஆக்சுவலாக எனக்கு டைம் இருக்கலை. ஏன்னா நான் எப்போல்லாம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேனோ உடனே ஒரு ஹிந்தி சீரியல் வந்துடும். இப்போ நான் ஹிந்தியில் வந்து 3 சீரியல் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது மைத்தாலஜி. ஸோ நான் மைத்தாலஜி சீரியலாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாமியார் மருமகள் சண்டை வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அதனால் ஜனங்களுக்கு நமக்கு சொல்கிறது எந்த விதமான நல்ல விஷயமும் கிடையாது. ஸோ அப்போ கண்ணன் சார் சொன்ன உடனே நான் சொன்னேன், சார் அஃபிலியேஷன் வந்து என்கிட்ட இருக்குது. நான் சொல்லலை, இப்போ இங்கே சொல்கிறேன். அஃபிலியேஷன் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டே நம்மளால் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இதை வந்து இன்னொரு விஷயமா நான் சொல்லணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, பாலு மகேந்திரா சார், மகேந்திரன் சார், பாலச்சந்தர் சார், இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பேர்லையும், சாந்தராம் அவர்கள், குருதத் அவர்கள், இப்படி எல்லார் பேர்லையும், சத்யஜித் ரே அவர்கள் ஒரு அவார்டு, பேன் இண்டியா அவார்டு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, வருஷம் நடத்தணும்னு. ஸோ நான் கண்ணன்ட்ட சொன்னேன், இவ்வளோ நல்லா பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் கண்டக்ட் அன் அவார்ட் ஃபங்க்ஷன் அண்ட் அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸு பூரா என்னால் கொண்டு வந்து தர முடியும், அதை நல்லபடியாக நம்மளால் பண்ண முடியும். பட் எது ஒன்றையும் நம்ம ஒழுங்காக பண்ணணும். சும்மா ஒரு இவங்களா டிசைட் பண்ணிக்கிட்டு 30 நாளில் வந்து டிசைட் பண்ணிட்டோம் 30 நாளில் கொண்டாங்கன்னா பாம்பேலாம் அப்படி நடக்கவே நடக்காது. நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒன்று பண்ணி கார்ப்பரேட் ஃபீல்டுக்கு எப்படி வேணுமோ ஒரு 6 months 1 year மாதிரி அதை கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி பண்ணோன்னா நெத்தடி மாதிரி எவ்ரி இயர் செய்ய முடியும். கண்டிப்பாக அந்த பேரில் இருக்க விருதை வாங்குறதுக்கு எல்லா நடிகர்களுமே முன் வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சகோதரியாக, ஏன்னா கண்ணன் சார் எங்கள் சீரியலில் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஜீவாக்கா வந்து அவங்க எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கூட பிறந்த சகோதரி தான். ஸோ நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகிறது இல்லையே தவிர அவங்க நல்லா இருக்கணும்னு எப்போவுமே நினைக்கிறேன். என்னால் எவ்வளோ முடியுமோ, ஏன்னா எனக்கு 2 சகோதரர்கள், 2 பேருமே இப்போ உயிரோடு இல்லை. எங்கள் அண்ணன் பெரிய இன்ஸ்டியூட்டில் இருந்தார், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். ஸோ கண்ணன் தான் என்னுடைய சகோதரர். என்ன வேணாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன். இந்த விழா வந்து மிக மிக ஒரு முக்கியமான விழா இது. ஏன்னா தமிழ் சினிமாவில் 100 ஆண்டுகளை கடந்து கூட ஒரு 5-6 பேர் இயக்குநர்கள் பேர் நினைவில் இருக்கும்னா அதில் மகேந்திரன் முதன்மையானவராக இருப்பார். பல்வேறு ஒன்று 5-6 பேர் இருக்காங்க. ஆனால் 100 ஆண்டுகளை கடந்தும் நம்ம எவ்வளோ படம் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன மாதிரியான படம் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை விட இன்னொரு அதிர்ஷ்டம் என்னன்னா, அப்பம் பேரை கெடுக்காத பிள்ளைங்க பிறக்கணும், குரு பேரை கெடுக்காத சிஷியும் கிடைக்கணும். மறைந்த பிறகு கூட இன்னைக்கு ஏதாவது வந்து அவங்க டாப்பில் இருக்கும்போது சொல்லிப்பாங்க, நான் வந்து மகேந்திரன் அசிஸ்டண்ட்டு, நான் பாரதி ராஜா அசிஸ்டண்ட்டு. ஆனால் பல இயக்குநர்கள்கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி அவங்க நல்ல நிலைமையில் இருப்பாங்க, அவங்களோட அசிஸ்டன்ட் அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. அப்போ கலைமணி சார் என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், நான் உதவியாளர் இருக்கும்போது, அவர் ஒரு பெரிய ஹீரோ மிகப்பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு அவர் முக்கியமான காரணம். அவர் பேர் அவர் சொன்னதில்லை. அப்போ கலைமணி சார் சொல்லும்போது சொன்னார், இல்லை செல்வமணி, நம்ம பேர் அவன் சொல்லணும்னா நம்ம கூட உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு. நம்மளால அவன் உயர்ந்த இடத்துல இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, அவன் நம்ம பேரை சொல்லணும்னா நம்ம கூட உயர்ந்த இடத்துல இருக்கணும், அப்போ தான் அவன் நம்ம பேரை சொல்லுவான்னு. ஆனால் அது அப்படிலாம் இல்லாமல் அவர் மறைந்த பிறகு கூட வந்து அவர் நினைவால் வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலே நம்ம யார்கண்ணனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தரும். ஆனால் யார்கண்ணன் வந்து என்னோட மிகச்சிறந்த நண்பர். அவரோட நெருங்கிய பழக்கமே எனக்கு வந்து
ஒரு படைப்பாளிகள் ஆரம்பிக்கும் போது அவரோட எனக்கு பழக்கம். அப்போ தான் வந்து அதுக்கு முன்னாடி தூரமாக பார்த்து மதுக்கூர் கன்னடா தான் தெரியும் எனக்கு. அள்ளி தந்த வானம் எழுதணும் அவர் தான் இவரான்னு கூட எனக்கு தெரியாது. வரும்போது படைப்பாளிகள் ஆரம்பிக்கும் போது பாரதி ராஜாவுக்கு நானும் வி சேகரும் வந்து லெஃப்ட்டு ரைட்டு. அது மாதிரி எனக்கு வந்து யார் கண்ணனும் சசிமோகனும் லெஃப்ட் ஒரு ரைட்டு. இவங்க இருந்தால் தான் அது. அப்போ 24 மணி நேரம் வந்து 6 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் எங்களுடைய பணி இருந்தது. அப்போ தான் யார் கண்ணனோட உழைப்பு, அவருடைய எழுத்து திறமை எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அவர் பயன்படுத்திட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் யார் கண்ணன்னா ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு இயக்குனர். எப்படின்னா, நாங்கள் இப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா, இப்போ நாங்கள் டைரக்டராக உருவாக்குறோம். நாங்கள் கூட வந்து சரி இப்போ டைரக்ட் பண்ணுறோம், அதில் ஒரு இதை விட நம்மக்கிட்ட இருக்கவங்க வந்து ஒரு கொஞ்சம் பேர் டைரக்டர் ஆக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம டைரக்டர் யூனியன்லேருந்து ஒரு 50 பேருக்கு வேறு வேறு இடத்துல வந்து சான்ஸ் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு 25 படங்களில் மிகச்சிறந்த படங்களை தேர்ந்தெடுத்து அதுலேருந்து ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் நடிக்கலாம், அவங்களாம் ஒரு அவார்டு கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணி அதில் ஒரு சிறந்த நடிகைக்கு ஒரு அவார்டு கொடுத்தோம். அந்த அவார்டை வாங்க வரும்போது தான் எனக்கு வந்து அது யார்கனோட மகள்னே தெரியும். எனக்கு அது வரைக்கும் வந்து யார்கனோட பழகினா கூட இது என்னோட மகள்னு அவர் சொன்னதே இல்லை. என் மகன் எடுக்கா சார் நீங்கள் ஏதாவது ஒரு அவார்டு கொடுங்க அப்படிலாம் இல்லாமல் அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க நம்ம அவார்டு மேடையில் கொடுக்கும்போது இது யார்கனோட மகள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் நண்பர்கள்கிட்ட கூட வந்து எந்த விதமான பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காத ஒரு நண்பர் வந்து யார்கன். அவருக்கு எனக்கு நிறைய கருத்து மோதல் வந்திருக்கு, ஆனால் உறவு மோதல் இருக்க வந்ததில்லை. நல்ல மிக சிறந்த நண்பர், நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் விட சிறந்த இது வந்து குட்டி பத்மினி சொன்னது தான் வந்து மிகச்சிறந்த விஷயம் கண்ணன். ஏன்னா குட்டி பத்மினி உண்மையாகவே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த இடத்துல அவங்க இருக்காங்க. யாரை வேணாலும் அவங்களால கனெக்ட் பண்ண முடியும். தமிழ் சினிமா அவங்களை சரியாக பயன்படுத்திக்கல. நான் கூட வந்து 2-3 தடவை வந்து அவங்களோட வந்து பயணித்தேன். ஆனால் அதை யாரும் அவங்க வந்து எப்பவுமே என்னென்னா இங்கே இது ஒரு ஆணாதிக்க சமூகம். இது வந்து அவங்க ஒருத்தர் சாதிச்சவனை பார்த்து ஒன்று பொறாமையாக இருக்கும், பெண்ணை பார்த்தோன்னே ஒன்று பொறாமையாக இருக்கும், இல்லை சீப்பாக இருக்கும். அதுதான் அவங்களோட திறமையை வந்து யாரும் இங்கே சரியாக எடை போட மாட்டாங்க. அது தமிழ் சினிமாவும் அப்படி தான். அவங்க நினச்சிருந்தா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் அவங்கள சரியாக பயன்படுத்தியிருந்தா இன்றைக்கி தமிழ் சினிமா கண்டவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு இடத்துல தமிழ் சினிமா இருந்திருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கோமேத இது வந்து ஒரு அட்சய பாத்திரத்தை கொண்டு வந்து தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்து கொடுத்தோம். தமிழ் திரையரங்கு எடுத்த எவங்ககிட்டே நீங்கள் போய் பிச்சை எடுக்க வேண்டாங்க. அது இன்றைக்கி ஓடிடி ஆகி அது இன்றைக்கி வந்து மிகப்பெரிய லெவல் வந்திருக்கும். அன்னைக்கு வந்து குட்டி பத்மினிக்கு ஜிடிவியில் இன்றைக்கி ஜிடிவியே வந்திருக்காது. ஜிடிவி வந்து எங்ககிட்ட வந்து அன்னைக்கு நெகோஷியேட் பண்ணுறாங்க. தமிழ் திரை 49%, தமிழ் இவங்க ஜிடிவி 51%. நாங்கள் ஆரம்பிக்கலாம், நம்ம சேர்ந்து ஆரம்பிக்கலாம், நம்மளே ஜிடிவியே வேண்டாம் நீங்களே பண்ணுங்கன்னு கூட. ஆனால் அன்றைக்கி இருந்தவங்களுக்கு அதனோட வேல்யூ தெரியல, எங்களோட வேல்யூவும் தெரியல, எதிர்காலத்தோட வேல்யூவும் தெரியல. இன்றைக்கி வந்து எங்கேயோ போய் கை கட்டி நிற்க வேண்டிய இடத்துல தமிழ் சினிமா இருக்குது. அந்த வகையில் வந்து குட்டி பத்மினி சொல்லியிருக்காங்க, நிச்சயமாம்மா நீங்கள் வந்து உங்களுடைய இது வந்து கண்ணனுக்கு கொடுங்க. அந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான, வேலிடேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது யார் வேலிடேட் பண்ணுறாங்கிறத வச்சு தான் அந்த ஸ்டூடெண்ட் வெளியே போய் சொல்லிக்க முடியும். அந்த வகையில் கஷ்டப்படாமல் உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய லக்கு அடிச்சிருக்கு இன்னி மேடையில். அந்த வகையில் குட்டி பத்மினிக்கு நன்றி. அவங்க சொன்ன விஷயத்தை கூட நாங்கள் ட்ரை பண்ணுறோமா. அந்த அவார்டு உண்மையாகவே வந்து தமிழ் சினிமாவிலேருந்து மிகச்சிறந்த இயக்குனர், இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு அவார்டு கொடுக்குற இது வந்து நிச்சயமாக நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நீங்கள் கூட இருந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி.